Praise the Lord, glory to God. Let us pray and start the service. Heavenly Father, thank you for this glorious morning service. We give glory to you, O God. You have enabled us to conduct this service. From the beginning to the end, you take care of this service, Lord. Let the Holy Spirit take control of this service. We commit this service into your hands. As we sing and praise and give glory and meditate your word, let it be a blessing to everybody, those who hear this. We commit the service in your hands. Take care of this service. We ask in Jesus' name. Amen. Amen. Praise the Lord. It's very glad to meet you all through this video. இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை ஆராதித்து இந்த ஆராதனையை நாம் தொடங்க இருக்கிறோம். அனைவரும் ஜப சிந்தையோடு கூட எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். God bless you. Amen. Praise the Lord. இந்த நேரத்திலும் நம் தேவனை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். இப்பொழுது பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே இந்த பாடலை உணர்ந்தவர்களாக தேவ சிந்தையோடு தேவனை உயர்த்தி பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா
வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் மாறாதது. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் மாறாது. அவருடைய இரக்கம் என்றென்றும் விலகி போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் அடைக்கலம், அவர்தான் அரண், அவர்தான் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் மேல் நாம் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்ற பாடல். எல்லோரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதனால் பயமே விடாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து நின்றாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கோவாயிரே
கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. கோவாயிரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தெய்வம் ஒருவர் மாத்திரம் இருக்கிறார். அவர்தான் யெகோவா ஈரே. எனவே அவரை நாம் உயர்த்தி பாடுவோமா? யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு என்ற பாடலை நாம் நம் தேவனை உயர்த்தினவர்களாக நம் தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என்
வேண்டும் எனக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் நம் தேவனை ஆராதித்தோம். ஸோ தொடர்ந்து நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய செய்தி கொடுக்க போகிறார். ஸோ இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Greetings in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். So far the Lord has helped us to praise and give glory through the songs and worship. இம்மட்டுமாக கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் பாடல் மூலியமாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். Now we are going to meditate the word of God. நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். Before that, let us have a word of prayer. அதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் செய்தியை கேட்போம். Heavenly Father, thank you for this morning service. So far you have helped us to praise and give glory through your songs. And now we are going to meditate your word, Lord. You speak with everybody, thus they are hearing the word of God. Guide me and you spoke with everybody, God. Speak with everybody. Let them hear and be encouraged in your word. Let it be a manna for their life. Bless them. Encourage them. Lord, make them cheerful. You take care of this message. We ask in Jesus' name. Amen. Amen. Glory to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. Now we are going to meditate upon the topic taking part. நாம் பங்கு பெறுதல் என்ற தலைப்பின் மூலமாக நாம் இந்த வேதத்தை தியானிக்க போகிறோம். We are not only spectators, that's only seeing, but we are to take part in God's. நாம் ஒரு வேடிக்கையாளர்களாக, நாம் பார்வையாளர்களாக இல்லாமல் நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். In Christian world, Christian life, we must be a partaker of God's nature. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பங்கு பெறுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. We are the word of God says, Philippians chapter 1:29 and 30. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் சொல்கிறது, For unto you it is given in the behalf of Christ not only to believe on him but also to suffer for his sake, having the same conflict which ye saw in me, now here to be in me. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கு உண்டு. Here we see the experience of Paul. He is advising to the believers. இங்கு நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய விசுவாசிகளுக்கு அவருடைய அனுபவத்தை விளக்குகிறார். He says, believers, we are not only to believe but also to suffer for Christ. பவுல் சொல்கிறார், நாம் விசுவாசிப்பதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, ஆனால் பாடுபடுவதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. Paul also was a very good believer. பவுலும் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறார். But he has gone through many suffering for God. ஆனால் கிறிஸ்துவுக்காக அவர் அநேக பாடுகளை அனுபவித்தவராய் இருக்கிறார். That's why he says in the verse 30, அதனால்தான் 30ஆம் வசனம் சொல்கிறது, having the same conflict which ye saw in me and now here to be in me. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. So every believer has sufferings. எல்லா விசுவாசிகளுக்கும் பாடுகள் உண்டு. That's why in 2 Timothy, same Paul says, 2 chapter 12 verse. அதே பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனத்தில் சொல்கிறார், 12ஆம் வசனத்தில் சொல்கிறார், If we suffer, we shall also reign with him. If we deny him, he also will deny us. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். So we must suffer with God. ஆகையால் நாம் கிறிஸ்துவோடு நாம் பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
then only we will partake in His blessing. அப்பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் பங்கு பெற்றவர்களாய் இருப்போம். Every believer, every saints of God has gone through the sufferings in their life. எல்லா விசுவாசிகளும் எல்லா கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் இப்படியாக பாடுகளின் மூலமாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. Not only Paul but Peter also says. பவுல் மட்டுமல்ல, பேதுரும் கூட சொல்கிறார். 1 Peter 4:12 and 13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13ஆம் வசனம் சொல்கிறது. Beloved, think it not strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing happened unto you, but rejoice inasmuch as ye are partakers of Christ's sufferings, that when his glory shall be revealed, ye may be glad also with exceeding joy. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளிலே நீங்கள் பங்கு பெறுகிறவர்கள் என்று நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று இங்கு சொல்லுகிறது. Suffering comes in two ways. பாடுகள் இரண்டு விதமாக வருகிறது. By doing good things we may suffer. நாம் நன்மை செய்து பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். By doing bad things we will also suffer. நாம் தீமை செய்தும் பாடுபடுகிறவர்களாக இருக்கலாம். We are not called to do bad things and suffer. நாம் தீமை செய்து பாடுபடுகிறவர்களாக அழைக்கப்படவில்லை. The verse says 15 and 16 also. 15-16ஆம் வசனமும் சொல்கிறது. But let none of you suffer as a murderer or a thief or as an evildoer or as a busybody in other men's matters. Yet if any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on his behalf. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவும். So we two different kinds of sufferings we can see here. நாம் இங்கு இரண்டு விதமாக பாடுபடுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். One through Christ. ஒன்று கிறிஸ்துவின் மூலமாக. Because we are Christians. ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். The world hate the Christianity. இந்த உலகம் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறது. We hate Christ also. அவர்கள் கிறிஸ்துவையும் வெறுக்கிறார்கள். The world hate Christ also. இந்த உலகம் கிறிஸ்துவையும் வெறுக்கிறது. So it will hate us also. கிறிஸ்துவை வெறுப்பதினால் அது அவர்கள் நம்மையும் வெறுப்பார்கள். Christ has not done any wrong things in his life. கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையும் செய்தவராய் இல்லை. He was doing good things to everybody. அவர் அனைவருக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். But people hated him. ஆனால் மக்கள் அவரை வெறுத்தார்கள். Same thing happened to us. அதே போன்று காரியங்கள் நமக்கும் நடக்கிறது. Doing bad things and suffering is not giving glory to God. நாம் தீமை செய்து பாடுபடுகிறவர்களாக இருந்தால் அது கர்த்தருக்கு மகிமை கொண்டு வராது. But without doing any bad things, doing good things, if you suffer, it will give glory to God. நாம் நன்மை செய்து நாம் அனுபவிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக அது கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வரும். Romans chapter 8:17 and 18 also says. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 சொல்கிறது. And if children, then heirs of God and joint heirs with Christ, if so be that we suffer with them, that we may be also glorified together. For I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Paul says, பவுல் சொல்கிறார், here we
here the coming glory is not compared to this present suffering. பவுல் சொல்கிறார், இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இக்காலத்து பாடுகள் அல்ல என்று. So we have to go through the suffering. ஆகையால் நாம் இப்படியாக பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you suffer, there is a glory waiting for us. நாம் பாடுபட்டால் நமக்கு ஒரு மகிமை காத்திருக்கிறது. So Jesus Christ also suffered. இயேசு கிறிஸ்து இப்படியாக பாடுபட்டார். He was glorified. அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். Hebrew we hear that Jesus also through suffering he learned obedience. இயேசு பாடுகளின் வழியாக ஒரு கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் என்று எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். We should also go through suffering we will learn obedience. நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்போது கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்கிறோம். So dear brothers and sisters, எனவே அருமையான சகோதர சகோதரிகளே, don't think about your suffering. I am going. நாம் ஏன் இந்த பாடு வழியாக கடந்து செல்கிறோம் என்று எண்ணி பார்க்காதீர்கள். Don't worry about the suffering. பாடுகளை குறித்து கவலைப்படாதீர்கள். There's definitely you will have to go through suffering. நாம் நிச்சயமாக பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். If you go to heaven, we must have suffering. நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். Because it is a glorious place for us. ஏனென்றால் அது ஒரு மகிமையான ஸ்தலமாக, மகிமையான இடமாக இருக்கிறது. Jesus Christ suffered. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். We are his children, we have to go through sufferings. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் பாடுகளை அனுபவித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். So we must take part in suffering. எனவே நாம் பாடுகளின் வழியாக பங்கு பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Not only to believe, நாம் விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, to take part in his suffering. அவருடைய பாடுகளிலே பங்கு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். If you take suffer, you will have glory and you will have benefits. நீங்கள் பாடுபட்டவர்களாய் இருந்தால் நமக்கு மகிமை உண்டு, நமக்கு அநேக ஆசீர்வாதங்களும் உண்டு. That's why the word of God says in second Timothy chapter 2:12. 2:12 சொல்கிறது, If we suffer, we shall also reign with them. If we deny him, he also will deny us. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுத்திருந்தால் அவரும் நம்மை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். If we suffer, we shall also reign with him. இங்கு நாம் பார்க்கிறோம், நாம் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். This shows the 1,000-year reigning. இது 1000 வருட அரசாட்சியை காண்பிக்கிறது. Those who are suffer for Christ, they will reign with them. கர்த்தருக்காக பாடுபடுகிறவர்கள், கர்த்தரோடு கூட பாடுபடுகிறவர்கள் அவரோடு கூட ஆளுகை செய்வார்கள். God has made us kings and princes. கர்த்தர் நம்மளை ஒரு ராஜாக்களும் ராஜாத்திகளுமாக வைத்திருக்கிறார். So he is the King of Kings. அவர் ராஜாவாக இருக்கிறார். We are his children, kings. நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய ராஜாக்களுமாக இருக்கிறோம். He is appointed as kings. நம்மை அவர் ராஜாவாக நியமித்து வைத்திருக்கிறார். God has a way to suffer and then reigning. கர்த்தர் நமக்கு ஒரு பாடுகளின் வழியாக போகவும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கவும் நம்மை அழைத்திருக்கிறார். If you want to reign, you must go to suffer. நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நாம் பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். Every servant of God has gone through sufferings. ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் பாடுகளின் வழியாக கடந்து சென்றிருக்கிறார்கள். They are taking it easy. The sufferings in their lives. பாடுகளை அவர்கள் சுலபமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். Because this world, this present suffering is not compared to the coming glory. இந்த காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அவர்கள் இந்த காலத்து பாடுகளை அவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள். Let us also take this kind of suffering as a benefit for us. நாம் கர்த்தருக்காக இந்த பாடுகளை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக எண்ண கடவோம். Lord, help us to take part in His suffering also.
கர்த்தர் தாமே நம்மையும் இந்த பாடுகளில் பங்கு பெறுவதற்கு ஏற்ற கிருபையை தருவாராக. Secondly, இரண்டாவதாக take part in divine nature. கர்த்தருடைய சுபாவத்தில் பங்கு பெறுதல். தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுதல். That's God's expectation. அதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. We are taking part in suffering. It says we are the children of God. நாம் கர்த்தருடைய பாடுகளில் பங்கு பெறுவதன் மூலமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And also we got to take part in divine nature. கர்த்தருடைய தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறும்போது That means our nature should be like God's nature. அப்படி என்றால் நம்முடைய சுபாவம் தெய்வீக சுபாவமாக நாம் இருக்க வேண்டும். That's why God has called us and given us good promises to us. ஆகையால் தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆகையால் தான் நமக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். In 2 Peter chapter 1 verse 1 to 4, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நாம் பார்க்கிறோம். Simon Peter, a servant and an apostle of Jesus Christ, to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. Grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. According as his divine power hath given unto us all the things that pertain unto life and godliness, through the knowledge of him that hath called us to glory and virtue, whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of divine nature, having escaped the corruption that is in the world through lust. The 4th verse says, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் சொல்கிறது, 4ஆம் வசனம் சொல்கிறது, exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. By knowing the Lord Jesus Christ, we get peace and grace. நாம் கிறிஸ்துவை அறிகிறதின் மூலமாக நமக்கு சமாதானமும் கிருபையும் அளிக்கப்படுகிறது. Not only that, he has given us divine promises. அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு தெய்வீக வாக்குத்தத்தங்களும் அருளப்பட்டிருக்கிறது. Precious promises. ஒரு விலை மதிப்பற்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. To get rid of the worldly corruptions. இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால், and also take part in his divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்றால், it is the will of God, we must take part in his divine nature. கர்த்தருடைய தெய்வீக சுபாவத்தில் நாம் பங்கு பெறுவது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. Because God has called us that we must be like him. கர்த்தர் நாம் அவரை போல இருப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். So many verses says 1 John 5th chapter says God has called to be like him. அநேக வார்த்தைகள் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, நாம் அவரை போல இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. Romans 8:28 and 29 to 30 says he has foreordained and called us to be like him. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 சொல்லுகிறது, அவர் முன்குறித்து நாம் அவரை போல் இருக்கவே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று. We must be in the nature of Christ. நாம் கர்த்தருடைய சுபாவத்திலே இருக்க வேண்டும்.
That's why Matthew chapter 5:48 says, ஆகையால் மத்தேயு 5:48 வசனம் சொல்கிறது, Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். We must have the God's nature. நாம் கிறிஸ்துவின் சுபாவமுடையவர்களாக காணப்பட வேண்டும். Colossians 3:14 says, கொலோசியர் 3:14 சொல்கிறது, And above all these things put on charity, which is the bond of perfectness. இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். So the love is the perfect nature of God. கிறிஸ்துவனுடைய சுபாவமே அன்பாக காணப்படுகிறது. It is the bond of perfection. அதுதான் ஒரு பூரண சர்க்குணத்தின் கட்டாக இருக்கிறது. Every believer should have the nature in their life or character that is loving others. கிறிஸ்துவை அறிகிற நாம், கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நாமும் கூட ஒரு அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். God is love, we must have love. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அதே போல நாமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். We must binded in the love. நாம் அன்பிலே கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். And we must have the fruit of spirit in our life. நாம் வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய கனிகளை கனி வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Galatians chapter 5:22 and 23. கலாத்தியர் 5:22-23 சொல்கிறது, But the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, gentleness, goodness, faith, meekness, temperance. Against such there is no law. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை. So we must have these kinds of fruit in our life. நாமும் கூட இவ்வாறாக இந்த கனிகளை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Fruit of spirit. ஆவியின் கனியை உடையவர்களாக இருக்க வேண்டும். Jesus Christ has in his life the fruits. இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கனிகளை உடையவராக இருந்தார். So divine nature is our goal. நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்கள் என்பதே நமக்கு ஒரு கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய கோல், குறிக்கோளாக இருக்க வேண்டும். So we must take part in sufferings. ஆகையால் நாமும் பாடுகளில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Secondly, take part in his divine nature. இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாகவும் காணப்பட வேண்டும். Through his precious promises, God gives us this divine nature. அவருடைய விலை மதிப்பற்ற அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக நமக்கு அந்த தெய்வீக சுபாவத்தை அவர் அருளுகிறார். Get rid of the worldly corruptions. நாம் இந்த உலகத்திற்குரிய இந்த கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்றால், and also take part in his divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்தில் நாம் பங்கு பெற வேண்டும். You must have a longing interest in our life. நாம் ஒரு விருப்பம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். Then only God will help us to live in the divine nature. அப்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவரை போல அவருடைய சுபாவத்தை தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Thirdly, மூன்றாவதாக take part in his glory. அவருடைய மகிமையில் பங்கு பெறுதல். 1 Peter chapter 5 verse 1. 1 பேதுரு 5:1 சொல்கிறது, The elders which are among you I exhort, whom am also an elder and a witness of the sufferings of Christ, and also a partaker of the glory that shall be revealed. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்குள்ளவர்களுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால். Here Peter says to the shepherds, pastors, இங்கு பேதுரு ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார். the people who are conducting the church, சபை நடத்துகிறவர்களாகிய போதகர்களுக்கு பேதுரு சொல்கிறார். pastors, மெய்ப்பர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். he says he is telling that he is an elder. அவர் மூப்பனாக சொல்கிறார்.
and also is a witness for Christ. அவர் கிறிஸ்துவின் சாட்சியாகவும் இவ்வாறு சொல்லுகிறார். The suffering of Christ. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாகவும் அவர் இவ்வாறு சொல்கிறார். He says that taking part in suffering, it will give glory to us. கிறிஸ்துவ பாடுகளுக்கு பாடுக்குட்பட்டவர்களாய் இருந்தால் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது என்று Peter says here, எனவே பேதுரு சொல்கிறார், Jesus is going to come one day. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மகிமையில் வெளிப்படுவார். He is the great shepherd. அவர்தான் பெரிய பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். We are his shepherds. நாம் அவருடைய மேய்ப்பர்களாக இருக்கிறோம். We are not called for the filthy worldly gains. நாம் உலகத்தின் காரியங்களுக்காக நாம் அழைக்கப்படவில்லை. But God is prepared a glory for us. கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். Here explains there is a glory to be revealed. இங்கு பேதுரு வெளிப்பட போகிற மகிமையை குறித்து இங்கு விவரிக்கிறார். God has given a responsibility for every shepherds. கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு மேய்ப்பருக்கும் தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். Feeding the flocks. ஆடுகளை மேய்ப்பது. Reading 1 Peter 5th chapter verse 2 to 4. நாம் இங்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2 4 வசனம் வாசிக்கும் போது, Feed the flock of God which is among you, taking the oversight thereof, not by constraint, but willingly, not for filthy lucre, but of a ready mind. Neither as being lords over God's heritage, but being ensamples of the flock. And when the chief shepherd shall appear, he shall receive a crown of glory that fadeth not away. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். From these verses we can say the elders, the shepherds should be example to the flock. பேதுரு மூப்பர்களுக்கு ஆடுகளை மேய்க்கும்படியாக அவர் எச்சரிக்கிறார். They should be example to the shepherd flock. அவர்கள் மேய்ப்பரானவர்கள் தங்கள் மந்தைகளுக்கு அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். They should not be constrained but willingly. அவர்கள் அலட்சியமாக அல்ல, ஒரு மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும். Not for filthy lucre. அவர்கள் ஒரு அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு அதை செய்ய வேண்டும். Then they will receive the crown of glory. அப்பொழுது அவர்கள் அந்த மகிமைக்குரிய கிரீடத்தை பெறுவார்கள். The great shepherd is going to come. பெரிய பிரதான மேய்ப்பர் ஆனவர் வரப்போகிறார். He is going to give glorious crown to the shepherds. அவர் ஒரு மகிமையான வாடாத கிரீடத்தை தங்களுடைய மேய்ப்பர்களுக்கு அவர் தரப்போகிறார். So they must be fit for that. எனவே அவர்கள் அதற்கு ஒத்தவர்களாக இருக்க வேண்டும். So Peter he explains that they must live an example life and they must go through sufferings. எனவே பேதுரு இவ்வாறாக விளக்குகிறார். மந்தையை மேய்க்கிறவர்கள் மந்தைகளுக்கு மாதிரியாக இருந்தால், அவர்கள் ஒரு பாடுகளுக்குள் கடந்து செல்கிறவராக இருந்தால், அவர்கள் மகிமையிலே வெளிப்படும் போது தேவன் அவர்களுக்கு வாடாத கிரீடத்தை தருவார். So through suffering then they will have glory. பாடுகளின் மூலமாக அவர்கள் மகிமையாக்கப்படுவார்கள். They will partake in the glory. அவர்கள் மகிமைக்குள் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். Fourthly, நான்காவதாக taking part of his holiness. கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே பங்கு பெறுதல். From Hebrew chapter 12, எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
verse 6 to 11. 6-11 வரை. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்க புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். In English, from whom the Lord loveth he chasteneth, and scourgeth every son whom he receiveth. If ye endure chastening, God dealeth with you as with sons. For what son is he whom the Father chasteneth not? But if ye be without chastisement, whereof all are partakers, then are ye bastards or not sons. Furthermore, we have had fathers of our flesh which corrected us, and we gave them reverence. Shall we not much rather be in subjection unto the Father of spirits and live? For they verily for a few days chasten us after their own pleasure, but ye for our profit, that we might be partakers of his holiness. Now no chastening for the present seemeth to be joyous, but grievous. Nevertheless, afterward it yieldeth the peaceable fruit of righteousness unto them which are exercised thereby. From these verses we can see how we can take part in his holiness. இந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் எவ்வாறு அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெற முடியும் என்று காண்கிறோம். Because our God loves us, when we do wrong he chastens us. நம் தேவன் நம்மை நேசிக்கிறபடியால் நாம் ஒரு தவறு செய்யும் போது அவர் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். He scolds us, he reproves us. அவர் நம்மை கண்டிக்கிறவராக இருக்கிறார். Because of his love only. அவருடைய அன்பினால் மாத்திரமே இவ்வாறு செய்கிறார். He only chastens his children. அவர் தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் அவர் தண்டிக்கிறார். But the people is not belong to him, he is not chastens. அவர் தம்முடைய தமக்கு பிள்ளைகளா இல்லாதவர்களை அவர் தண்டிப்பதில்லை. Our parents also. நம்முடைய பெற்றோர்களும் when we do wrong they chasten us. நாம் தவறு செய்யும் போது நம்மை தண்டிக்கிறார்கள். That shows they have love upon us. அது அவர்கள் நம்மேல் வைத்த அன்பை காண்பிக்கிறது. Here the Hebrew writer explains that because God loves us, so he chastens us. இங்கு எபிரேயர் புத்தகத்தை எழுதியவர் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நேசிப்பதினால் நம்மை அவர் தண்டிக்கிறார். Every chastening is not a pleasant thing for us. ஆனால் நமக்கு தண்டனை பெறுவது என்பது நமக்கு ஒரு சுகமான ஒரு காரியம் அல்ல. It will not be joy for us. அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தராது. That present time it will be very hard for us. அந்த நேரத்தில் அது நமக்கு ஒரு கடினமாக காணப்படும். Every servants of God we have heard about the testimonies when their parents were chastening them in the childhood, then it would be very useful for them after they grown up. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்தும் நாம் சாட்சியை கேட்டிருப்போம். அவர்கள் சிறு வயதிலிருந்து அவர்கள் பெற்றோர்கள் அவர்களை தண்டிப்பது அந்த நேரத்தில் அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் அவர்களுக்கு பிற்காலத்தில் அது ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. My parents were chastening us, that's why they corrected us, then that's why we are in this position now, they say.
அவர்கள் சாட்சியை இவ்வாறு கூறுகிறார்கள், நான் சின்ன வயதிலே இந்த பெற்றோர்கள் என்னை இவ்வாறாக அவர்கள் கட்டுப்படுத்தினாலே நான் இந்த சூழ்நிலையில் இவ்வாறாக நான் பெரிய மனிதனாக இருக்கிறேன் என்று அவர்கள் சாட்சி கூறுவதுண்டு. நாங்கள் அந்த சமயத்திலே நாங்கள் ஒரு நன்மையை பெற்றிராவிட்டாலும் it was not seen to be good. அது எங்களுக்கு ஒரு நன்மையாக காணப்படவில்லை. But now we feel a correction and reproof is very useful for us. ஆனால் இப்பொழுது நாங்கள் அது நன்மைக்கென்றே நாங்கள் அனுபவித்தது நன்மைக்கென்றே நினைக்கிறோம். Our earthly fathers are taking care of us, they are reproving us. நம்மளுடைய உலக பிரகாரமான பெற்றோர்கள் தகப்பன்மார்கள் நம்மை தண்டிக்கிறார்கள். Because of their love upon us. அவர்கள் நம்மேல் வைத்த அன்பின் மூலமாக நம்மை தண்டிக்கிறார்கள். The Heavenly Father also loves us, so He reproves us. நம்மளுடைய பரம தந்தையும் இவ்வாறாக நம்மேல் அன்பு வைத்ததின் மூலமாக நம்மை தவறு செய்யும் போது தண்டிக்கிறார். Verse 10 says, 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். For they verily for a few days chastened us after their own pleasure, but ye for a profit, that we might be partakers of His holiness. That we might be the partakers of His holiness only, He reproves and chastens. நாம் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மளுடைய நன்மைக்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார். You want to be a partaker of His holiness? நீங்கள் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் we must accept the chastening and reproof and correction. நாம் இப்படிப்பட்டதான தண்டனைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Then we will take part in this holiness. அப்பொழுது கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் நாம் பங்கு பெற்றவர்களாக இருப்போம். May God help us to take part in His holiness. கர்த்தர் தாமே நம்மை இந்த பரிசுத்தத்தில் பங்கு பெற உதவி செய்வாராக. Let us have patience when parents were correcting us and our Lord is correcting us. நமக்கு தாமே ஒரு பொறுமையை நம்மிடத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய கர்த்தர் நம்மை தண்டிக்கும் போது நாம் ஒரு பொறுமையை காத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். Then will be a blessing for us. அப்பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். Finally, இறுதியாக Hebrews chapter 3 verse 1 and 2. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வரை. Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus, who was faithful to him that appointed him, as also Moses was faithful in all his house. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்கு இந்த எபிரேயர் எழுதிய ஆசிரியர் சொல்கிறார், Jesus Christ is the high priest. இயேசு கிறிஸ்துவே பிரதான போதகராய் இருக்கிறார். And also apostle. அவர் அப்போஸ்தலருமாய் இருக்கிறார். He has called us for the high heavenly calling. அவர் நம்மை ஒரு பிரதான பரிசுத்த ஒரு பரலோக நம்மை பரலோகத்திற்காக அழைத்திருக்கிறார். So he has called not for the worldly job. அவர் நம்மை இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்காக அழைக்கவில்லை. Our calling is a very high calling and great calling. நம்முடைய அழைப்பு சாதாரண அழைப்பாக அல்ல, அது ஒரு பரம அழைப்பாக காணப்படுகிறது. Our calling is coming from the higher authorities of this world. நம்மளுடைய அழைப்பு இந்த பிரதான உலக அதிகாரியிடத்திலிருந்து நம்மளுடைய அழைப்பு வரவில்லை. Our calling is coming from the God who created the heaven and the earth. நம்மளுடைய அழைப்பு இந்த உலகத்தை சிருஷ்டித்ததுமான பிரதான தேவனிடத்திலிருந்து நமக்கு இந்த அழைப்பு வந்திருக்கிறது. We are taking part in heavenly calling. நாம் இவ்வாறாக இந்த பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். So
The calling is in the word of God. 2 types of calling is there. இங்கு 2 விதமான அழைப்பு இருக்கிறது. வேதத்தில் 2 விதமான அழைப்பு இருக்கிறது. ஒன்று Heavenly calling. பரம அழைப்பு. Secondly, இரண்டாவதாக holy calling. பரிசுத்த அழைப்பு. So we must be fit for the heavenly calling. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம் அதற்கு பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும். Jesus Christ was faithful in his calling. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்புக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். Moses also was faithful in his calling. மோசேயும் கூட அவருடைய பரம அழைப்புக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். So we must also be faithful in our calling. நாமும் கூட நம்மளுடைய அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God has called everyone for a definite purpose. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒரு முன்குறிப்போடு ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். So everybody is expected to be faithful in their callings. ஒவ்வொருவரும் ஒரு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறோம். The expectation is from God is we must be faithful in all things. கர்த்தர் எவ்வாறு எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Then we will be partake in the heavenly calling. அப்பொழுது நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருப்போம். Faithful is expectation from God. கர்த்தர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். That means what we are as it is, what God expects as we to be, we must act like that. கர்த்தர் எவ்வாறு நம்மை எதிர்பார்க்கிறாரோ நாம் அவ்வாறாகவே செயல்பட வேண்டும். So we must be faithful man will receive abundant blessing. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான். So the partakers of the heavenly calling should be faithful. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Let us check whether we are faithful in all things. நாம் கூட நாமே ஆராய்ந்து பார்த்து உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போமாக. Then the Lord will bless us. அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். From these 5 points we can see that நாம் இந்த 5 குறிப்பிலிருந்து என்ன இவ்வாறாக பார்க்கிறோம். what are the things we may take part. நாம் எந்தெந்த காரியங்களில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Taking part in his suffering. அவருடைய பாடுகளில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Taking part in the divine nature. அவருடைய தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். Taking part in his glory. அவருடைய மகிமையிலே பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Taking part in his holiness. அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Finally taking part in his high calling. இறுதியாக அவருடைய பரம அழைப்புக்கு நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Lord may help us to fulfill all these conditions. ஆண்டவர் தாமே நம்மை இந்த 5 குறிப்புகளுக்கும் நம்மை வழிநடத்துவாராக, உதவி செய்வாராக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Let us take part in all things which God expects. கர்த்தர் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களிலும் நாம் பங்கு பெறுவோமாக. Then we will be blessed. அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Thank you, Jesus. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் எதிரில் பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே எங்களுக்கு தகுதி உள்ளாய் நாம் காணப்பட நம்ம விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி நாம் ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். ஆமே. நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே இந்த அருமையான ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, பாடுபடுவதற்கு எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று பவுல் சொல்வது போல பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்க நீர் பாடுபட்டீர். ஆண்டவரே, கர்த்தாவின் ஆசீர்வாதத்தில் ஆண்டவரே எங்களுக்கு வைத்து போனீர், மகிமையை சுதந்திரித்துக் கொண்டே. அதுபோல் நாங்களும் எங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிற எல்லா பாடுகள் வழியாக கடந்து போக அதை ஏற்றுக்கொள்ள, அதனால் வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீ உதவி செய்யும். பாடுகளுக்கு பங்காளிகளாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய தெய்வீக சுபாவத்துக்கு பங்குகளாக நாங்கள் மாறும். எப்படி இருக்கிறீர்கள் அதுபோல் நாங்களும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். எங்களுடைய சுபாவம் உலகத்துக்கு அடுத்த சுபாவங்களாக அல்ல, உம்முடைய சுபாவங்களாக வெளிப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டும். அது மாத்திரமல்ல,
தேவனே உடைய மகிமைக்கு நாங்கள் பங்குள்ளாய் மாறவும், ஆண்டவரே கர்த்தாவுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாய் மாறவும், இந்த பரமழைப்பு பங்குள்ளாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அனுகிரகம் செய்வீராக. அப்படி கிருபை ஒவ்வொரு தாங்கட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொரு உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக்கொண்டு நாம் இந்த மகிமைப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவருடைய தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you. God bless you.